நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே போடு தான் இந்தியா அப்படியே சைலண்டாக ட்ரம்ப் அவர்களுக்கு மரண அடி கொடுத்திருக்காங்க. இந்தியா பதறி போயிருக்கு அமெரிக்கா. இதோட மட்டும் இந்தியா விடல, அமெரிக்காவுக்கு இன்னொரு அடியை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய அடிமடியில கை வச்சிருக்காங்க. ஒரு மாஸ்டர் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அவசரமாக திருப்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவலிலேயே இருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் இனிமே அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் சரிபட்டு வர மாட்டார் அப்படின்ட்டு எல்லாருமே, உலக தலைவர்கள் எல்லாருமே போய் இந்தியா பக்கம் திரும்பி பிரதமர் மோடி அவர்களுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை உங்களால தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா பக்கம் திரும்பி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் இது போன்ற லேட்டஸ்ட்டான தகவல்லாம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய ஆர்பிஐ இருக்குல்ல, இந்தியன் ரிசர்வ் வங்கி, இவங்க வந்து அமெரிக்காவுடைய கருவூல பத்திரங்கள்ல இருந்து தன்னுடைய முதலீடுகளை வந்து வேறுபடுத்திட்டு வர்றதாகவும், பத்திரத்தை பயன்படுத்தி தங்கத்தை வந்து வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்முடைய மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க கருவூல பத்திரங்கள்ல இருந்து ரிசர்வ் வங்கி தன்னுடைய முதலீடுகளை ஓரளவுக்கு வேறுபடுத்த தொடங்கிவிட்டது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே 2024-25 நிதியாண்டுல ரிசர்வ் வங்கி வந்து வெளிநாடுகள்ல இருந்து 103 மெட்ரிக் டன் தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதன் விளைவாக இந்தியாவில் ரிசர்வ் வங்கியின் வசம் இருக்கும் தங்கத்துடைய மொத்த இருப்பு 200 மெட்ரிக் டன் ஆக உயர்ந்திருக்கு. உலக பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு. குறிப்பா அமெரிக்கா போன்ற உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள்ல அரசியல் மாற்றங்கள், வர்த்தக வரி விதிப்புகள் மற்றும் பொருளாதார மந்தநிலை அபாயங்கள் போன்ற காரணிகள் நிச்சயமற்ற சூழலை வந்து உருவாக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் தங்க இருப்பு ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுது. உள்நாட்டில் தங்கத்தை வச்சிருக்கிறது தேவைப்படும் போது உள்ளூர் தங்க விலைகளை கட்டுப்படுத்தவும் ரிசர்வ் வங்கிக்கு வந்து உதவுது. ரிசர்வ் வங்கியுடைய அறிக்கையின்படி பார்த்தோம்னா, மார்ச் 31, 2025 நிலவரப்படி வெளிநாடுகளில் இருந்த இந்திய தங்கத்துடைய அளவு 367 மெட்ரிக் டன்னாக குறைஞ்சிருக்கு. இது மார்ச் 31, 2024 அனுப்போ 413 மெட்ரிக் டன்னாக இருந்துச்சு. பொதுவாக பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும் போது மத்திய வங்கிகள் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் வந்து முதலீடுகளை வந்து அதிகரிக்கிறாங்க. அதே போல வெளிநாட்டு கருவூலங்கள்ல தங்கத்தை வச்சிருக்கிறது இந்தியாவுக்கு வர்த்தகம், பரிமாற்றங்கள் மற்றும் வருவாய் ஈட்டுதல் போன்ற நடவடிக்கைகளை எளிதாக்குது. இருந்தாலும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் போர் போன்ற சூழ்நிலைகள்ல சில அபாயங்களும் இருக்கு. இந்தியாவுடைய தங்க இருப்பு முக்கியமாக இங்கிலாந்து வங்கியில வைக்கப்பட்டிருக்கு. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் வலுவாக இருக்கு. இது தவிர சுவிட்சர்லாந்துல இருக்கும் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் மற்றும் அமெரிக்காவில் இருக்கும் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆகியவற்றிலும் தங்க இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கி என்ன சொல்றாங்கன்னா, வங்கத்துறையின் சொத்தாக கருதப்படும் தங்கத்தின் மதிப்பு, அதாவது தங்க வைப்பு தொகை உட்பட 57% அதிகரிச்சிருக்கு. அதாவது மார்ச் 31, 2024 அன்னைக்கு 2,74,714 கோடி ரூபாயாக இருந்த இந்த மதிப்பு மார்ச் 31, 2025 அன்னைக்கு 4,31,624 கோடியாக உயர்ந்திருக்கு. இந்த உயர்வுக்கு 54 மெட்ரிக் டன் கூடுதல் தங்கம் சேர்க்கப்பட்டிருக்கு. தங்கத்துடைய விலை அதிகரிப்பு மற்றும் இந்திய ரூபாயுடைய மதிப்பு சரிவாகியவை முக்கிய காரணங்களாகும். இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய கருவூலத்துல கை வச்சிருக்காங்க இந்தியா. மாஸ்டர் மூவ் அப்படின்னு சொல்றாங்க. அவசரமாக திருப்பி எடுக்கிறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ கொஞ்சம் நிலைமை வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இந்தியா வந்து இப்படி ஒரு முடிவை எடுப்பதாக சொல்லப்படுது. அதே வேளையில சைலண்டாக இந்தியா வந்து கொடுத்திருக்காங்க அடி. இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு ட்ரம்புடைய நடவடிக்கையினால மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ட்ரம்புடைய நடவடிக்கை வந்து உலக அரசியலை எப்படி மாத்தி இருக்கு, வளரும் இந்தியா, ரஷ்யா, சீனா உறவு அப்படிங்கிறது ஏன் ட்ரம்புடைய தோல்வியாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிற பற்றியெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சமீபத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இந்த மாநாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் சந்திச்சு பேசியிருந்தாங்க. இது முடிஞ்சு சில நாட்களுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இந்தியாவை சீனாவிடம் இழந்து விட்டதாக சொன்னார். இது ட்ரம்புடைய அடாவடி அரசியலின் விளைவுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. அதே போல அமெரிக்காவுடைய வரிக்கு அப்புறம் இந்தியாவுக்கு நடக்கும் விஷயங்கள் சற்று சாதகமாகவே இருக்கு. குறிப்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை இந்தியா வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய சீன சிக்கல் தீர்க்கப்பட்டு நேரடி விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. எல்லை பதற்றங்கள் வந்து நிர்வகிக்கப்பட்டுச்சு. அதே போல இந்த மாநாட்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாகவே பேசினாங்க. பயங்கரவாத எதிர்ப்புல அவரால் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளை வந்து ஒருங்கிணைக்க முடிஞ்சிச்சு. அதே போல இந்தியா ரஷ்யாவுடனான உறவுகளை வலுப்படுத்தி இருக்கிறது. சலுகை விலையில கச்சா எண்ணெய் வாங்குறது, போக்குவரத்து வழித்தடங்களை மேம்படுத்துது மற்றும் பிரிக்ஸ் அமைப்புல ஈடுபாட்டை அதிகரித்தல் போன்ற நடவடிக்கையில இந்தியா வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க.
இதன் மூலமாக இந்தியா மற்றவர்களுக்காக காத்திருக்காம தனக்கான இடத்தை தானே உருவாக்கி கொள்ளுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. அதே போல ட்ரம்ப் அவர்களுடைய வரிக்கு இந்தியா நேரடியாக எந்த ஒரு பதிலடியையும் தரவில்லை அப்படின்னாலுமே மறைமுகமாக பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டணி நாடுகளுடனான வர்த்தகம் 399 பில்லியனை தாண்டிடுச்சு. இந்த பிரிக்ஸ் அமைப்பையும் ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக எதிர்த்துட்டு வந்தாரு. ஆனா அதையும் தாண்டி வர்த்தகத்தை இந்தியா அதிகரிச்சிருக்கு. மேலும் இந்த அமைப்புடைய நியூ டெவலப்மெண்ட் வங்கியிலிருந்து எரிசக்தி மற்றும் மெட்ரோ திட்டங்களுக்கான கடனையும் பெறும் நடவடிக்கையை இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் இருக்கு. ஆனா ட்ரம்ப்புடைய டீம் இந்த நுணுக்கத்தை புரிந்து கொள்ளாம இரண்டே நிலைப்பாடு மட்டுமே இருப்பதாக பார்க்குது. ஒன்று அமெரிக்காவுக்கு ஆதரவாக அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக அப்படின்னு இரண்டை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா அப்படிங்கிறது கனடா, மெக்சிகோ போல முழுக்க அமெரிக்க வர்த்தகத்தை சார்ந்திருக்கும் நாடு இல்லை. 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அணுசக்தி கொண்ட நாடு அப்படிங்கிறத ட்ரம்ப் தரப்பு மறந்து விடுது. அமெரிக்காவுக்குள்ளேயே இந்தியாவை இழக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத பல்வேறு தரப்பினரும் விளக்கிட்டு வர்றாங்க. உலக நாடுகள் மீதான வரிகளை ஆதரிக்கும் வல்லுநர்கள் கூட இந்தியாவுடனான வரி அவசியமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ட்ரம்ப் தரப்பு புரிந்து கொள்ளுமா? அது வரைக்கும் ட்ரம்ப் தரப்பு ஒப்பந்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போதே பிரதான கேள்வியாகும். அதனால இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எப்பேற்பட்ட வரியை போட்டாலும் இந்தியா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறங்கி வராது. உன்னால முடிஞ்சதை பாரு, எனக்கு உன்னை நம்பி மட்டுமே நாங்க இல்லை, அதனால நாங்க என்ன மாதிரியான முடிவுகளை வேணாலும் எடுப்போம் அப்படின்னு மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க. இதனால பதறி போயிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்ய யுக்ரைன் போரை அதிபராக பதவியேற்ற 24 மணி நேரத்தில் நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை செய்து காட்ட முடியலை. அதே போல தான் நினைச்சதை விட ரஷ்ய யுக்ரைன் போரை நிறுத்துவது கடினமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. இந்த நிலையில தான் யுக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போரை நிறுத்துவது மோடியுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசிட்டு வர்றாங்க. நேற்றைய தினம் பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில ட்ரம்ப்புடைய மவுசு குறைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் அதிபராகி 7 மாதங்கள் கடந்த நிலையில அவரால் ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்த முடியல. இருந்தாலும் ட்ரம்ப் போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாரு. யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பலமுறை அழைத்து பேசியிருக்கிறாரு. அதே போல ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பலமுறை தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் அலாஸ்காவில் நேரில் சந்திச்சும் போர் நிறுத்தம் பற்றி சொன்னார். ஆனால் ட்ரம்ப்புடைய முயற்சி பலனளிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். போர் தொடர்ந்துட்டு தான் வருது. இதனால ட்ரம்ப் அவர்கள் விரக்தி அடைஞ்சிருக்கிறாரு. வெள்ளை மாளிகையில் ரோஸ் கார்டன்ல ட்ரம்ப் தன்னுடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்களுக்கு டின்னர் விருந்து கொடுத்திருக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, ரஷ்ய யுக்ரைன் போரை நிறுத்துவது அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கடினமாக இருக்கு, இருந்தாலும் போரை எப்படியாவது நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப்புடைய இந்த பேச்சை தொடர்ந்து தான் தற்போது யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் பிரதமர் மோடி அவர்களை தொடர்பு கொண்டு பேசிட்டு வர்றாங்க. ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா யுக்ரைன் ரஷ்ய போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்காங்க. ரஷ்ய போரை சமாளிக்க யுக்ரைனுக்கு தேவையான நிதி உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் யுக்ரைனுக்கு பக்க பலமாக இருந்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யுக்ரைன் ரஷ்ய போர் பற்றி விவாதிச்சிருக்கிறாரு. இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுட்டு வருவது தொடர்பாக இருவரும் பேசியிருக்காங்க. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதிபர் மேக்ரானுடனான உரையாடல் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சு. பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி நாங்கள் விவாதித்தோம். யுக்ரைன் போரை விரைவில் முடிவு கொண்டுட்டு வருவது தொடர்பாகவும் சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசினோம். உலகில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை வளர்ப்பதில் இந்திய பிரான்ஸ் கூட்டணி தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே போல பிரான்சுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருந்தார்னா, கடந்த வியாழக்கிழமையப்போ யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுடன் பிரான்ஸ்ல முக்கிய ஆலோசனை நடத்தினோம். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நாங்கள் அந்த விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் முடிவுகள் எடுத்தோம். அதை பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நான் சொன்னேன். இதுல பிரிட்டன் உள்பட 31 நாடுகள் பங்கேற்றாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைன் கூட கைகோர்க்க முடிவு செய்யப்பட்டுச்சு. யுக்ரைன்ல நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை கொண்டு வருவதில் இந்தியாவும் பிரான்சும் உறுதியாக இருக்காங்க. அமைதியை கொண்டு வர தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய போர் நிறுத்தம் பற்றி பேசியிருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா, யுக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போர் நிறுத்த மையப்புள்ளியாக ட்ரம்ப் இருந்துட்டு வர்றாரு. ஆனால் அவரே போரை நிறுத்த முடியவில்லை அப்படின்னு புலம்பி இருக்கிறாரு. இதனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான நட்பை பயன்படுத்தி பிரதமர் மோடி அவர்களால் போரை நிறுத்த முடியும் அப்படின்னு யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் நம்புறாங்க. மேலும் சமீபத்தில் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப்புடனான சந்திப்புக்கு அப்புறம் புட்டின் பிரதமர் மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அதுக்கப்புறம் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலையும் பிரதமர் மோடி அவர்களோட காரில் தனியாக புட்டின் அவர்கள் ஆலோசனையை நடத்தினார்.
இப்படி இருவரும் நெருக்கமாக இருக்காங்க. இதனால மோடி அவர்களை பயன்படுத்தி போரை நிறுத்த ஐரோப்பிய தலைவர்கள் முன் வந்திருக்காங்க. இதனால தான் பிரதமர் மோடி அவர்களை தொடர்பு கொண்டு ஐரோப்பிய தலைவர்கள் பேசிட்டு வர்றாங்க. கடந்த 2 மாசத்துல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மோடி அவர்கள் கிட்ட 2 முறை பேசியிருக்கிறாரு. அதே போல 2வது முறையாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மோடி அவர்களிடம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.